ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்கணும். நீங்கள் மீன ராசிக்கு இப்போ நம்ம பலன் பார்க்கல. நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அதை ஒட்டி உங்களுடைய ராசி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம லக்ன பலன் மட்டும்தான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த நாட்டினுடைய சூரிய உதயத்தை வச்சு தான் லக்னம் கணிக்கப்படுகிறது. அப்படி பார்க்குற போது லக்ன புள்ளியை நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் லக்னத்துடைய பலன்கள் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மெயினாக நம்ம லக்னத்துக்கான பலன் என்னங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லக்னத்திலேயே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. புதன், சுக்கிரன், ராகு, சனி. அவரோட சூரியன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 2ஆம் இடத்துக்கு வர்றார். இதெல்லாம் நன்மையா அப்படின்னா, ஒரு பக்கம் லக்னத்தில் இத்தனை கிரகம் இருக்கிறது நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற பிரச்சனை, ரெண்டுமே இருக்குது. என்னெல்லாம் நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். அது உங்களுக்கு கூடும். உங்களுடைய அந்தஸ்து கூடும், மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் தைரியம், தன்னம்பிக்கை இருந்தாலும் உங்களை பற்றிய ஃபேக்ட் நியூஸ் இருக்கும். இதுவும் இந்த மாதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள். எல்லாவற்றுக்கும் மேலாக உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு, இதுவும் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். புதுசாக பெருசாக எந்த முயற்சியும் இந்த மாதம் வேண்டாம். நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதை மீறி நம்ம ஏதாவது செயல்படும் போது அதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆகையினால பெருசாக எதுவும் வேண்டாம். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் கவனமாக எடுத்து வைங்க. இந்த மாதம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். இதே தான் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலையும் இந்த மாதம் உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா சுமாராக இருக்கும். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கோ அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கும் மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம்னா பங்குனியும் சித்திரையும் கலந்த தமிழ் மாதமாகும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குற பொழுது இந்த மாதம் பரவாயில்ல. ஏதோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கைக்கு வரதெல்லாம் நிறைய தடை இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் இந்த மாதம் பலன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் செவ்வாய், அவர் குரு சனியில் இருக்கார். ஒரு பக்கம் 5ஆம் இடம் என்டர்டெயின்மெண்ட், எதிர்பாராத டூர், எதிர்பாராத ட்ராவல், எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருக்குது, எப்போ நடக்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், நீங்களும் எதிர்பாராமல் அதில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு.
அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும், சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், எனி ஸ்பெக்குலேஷன் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையில் பிரச்சனை இருக்குது. ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. யாருமே நீங்கள் சும்மா இல்லை, ஐடியலாக இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும். பட் அதில் ஒர்க்கு லோடு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நான் கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். வேறு இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக மானிட்டரி பெனிஃபிட், அதாவது பண வசதி வேலையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் அந்த கெயின் எல்லாம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. லோனை எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏப்ரல் 14க்கு அப்புறம் அந்த லோன் கிடைக்கும். என்ன காரியத்துக்காக கடன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஏப்ரல் 14க்கு அப்புறம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஏப்ரல் 14க்கு அப்புறம் நல்லா உங்களுக்கு சர்வெண்ட் அமைவார்கள். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப கவனம். ஏற்கனவே உங்கள் லக்கணத்தில் 4 கிரகங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ எந்த அளவுக்கு இம்யூனிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருக்காது. உடம்புல பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நோய் ஏற்பட்டு விலகும். அதே உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி மறுபடியும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையா பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அதுவும் சுமார் தான். ஆக பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இது இருக்கும். இந்த மாதத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி திருமணம் உண்டு. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகாமல் இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அத்தனையும் நடக்கும். அது மட்டுமல்ல, மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லதொரு நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் 2-3 பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, 2-3 இடத்துல தொழில் பண்ணாலும் சரி, உங்களுடைய தொழில் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்கும். அதுக்காக வருமானம் இல்லாமல் விட்டு நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க, அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனையை பிரதானமாக கும்பிடுங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரை கும்பிடுங்க. சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவ தரிசனமும், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வரையும் கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.